ஹலோ எவ்ரிவான், இன்னிலேருந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக், அதாவது மேக்ஸிமா அண்ட் மினிமா. ஓகே, ஸோ இது என்னென்னு நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். சரியா? லெட் மீ சேஞ்ச் த பென் கலர். ஓகே, திஸ் ஒன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். மேக்ஸிமா அண்ட் மினிமா. ஓகே, பேர் வச்சே நம்மளால சொல்ல முடியும். அதுவும் இல்லாமல் இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் இதோட சின்ன ஐடியா நான் கொடுத்துருந்தேன், வாட் இஸ் மேக்ஸிமா அண்ட் வாட் இஸ் மினிமா அப்படின்ட்டு. சரியா? இப்போ என்னென்னு டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஓகே, சரி, ஒரு கிராஃப் ஒன்று வரையலாம். சரியா? இந்த இடத்துல y ஆக்சஸ் அண்ட் இங்கே x ஆக்சஸ். சரியா? we know that y represent function of x. கரெக்டாக? y equal to f of x. கரெக்டாக? மீதி இங்கே என்ன இருக்குது? எக்ஸில் என்ன போடுவோம்? we used to put the domain here. ஓகே, டொமைன் ரேஞ்ச் அதெல்லாம் உங்களுக்கு கிளியராக இருக்குல்ல? டொமைன் என்ன, ரேஞ்ச்னா என்ன, எல்லாமே டீட்டெயிலாக நம்ம பார்த்துருக்கோம். கரெக்டாக? ஸோ டொமைன் என்னாக்கா எந்த வேல்யூவை நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ளே போட போகிறோமோ அதெல்லாம் டொமைன். சரி, இந்த இடத்துல எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குன்னா எஃப் ஆஃப் எக்ஸை எந்தெந்த வேல்யூலாம் தூக்கி போடுவோமோ அதெல்லாம் டொமைன்ஸ் இருக்கும். சரியா? இப்போ எக்ஸ் ஆக்சிஸை வந்து டொமைன்ஸ் இருக்குது. சரியா? டொமைனோட இன்டர்வல் என்னன்னாக்கா ஐ எம் கன்சிடரிங் அ டொமைன் ஃப்ரம் ஏ டு பி. சரியா? ஒரு இன்டர்வல் ஏலேருந்து பி வரைக்கும் ஒரு இன்டர்வல், அந்த இன்டர்வலில் ஒரு டொமைன் எடுத்திருக்கேன் நான். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஐம் plotting the curve for f of x. ஸோ when I plot the curve for f of x, இந்த மாதிரி ஒரு curve வரைகிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன நோட் பண்ணுறீங்க? there is one particular point here. ஓகே, one particular point here which is showing a maximum value. ஓகே, அந்த வேல்யூ தான் வந்து f of x வேணால் f of cன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ for a particular point f of c. ஓகே, இந்த சின்ற வேல்யூ நான் சப்ஸ்டியூட் பண்ணால் ஐ எம் கெட்டிங் எஃப் ஆஃப் சி. இந்த எஃப் ஆஃப் சி தான் இந்த ஃபங்க்ஷன்லேயே மேக்ஸிமமான வேல்யூ. கரெக்டாக? இந்த இடத்துலலாம் என்ன இருக்குது? ஃபங்க்ஷனோட வேல்யூ கம்மியாகிட்டே வருது. கரெக்டாக? இதுக்கு மேலே வேறு ஏதாச்சும் வேல்யூ கிடைக்குதா? இல்லை, இதுதான் வந்து எண்ட் பாயிண்ட். ஓகே, இந்த பாயிண்ட் தான் வந்து என்ன சொல்கிறோன்னா மேக்ஸிமம் பாயிண்ட்டுன்னு சொல்கிறோம். ஓகே, இந்த பாயிண்ட்டை மேக்ஸிமம் பாயிண்ட்டுன்னு சொல்கிறோம், இந்த வேல்யூவை மேக்ஸிமான்னு சொல்கிறோம். ஓகே, பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமா இங்கே இருக்குது அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ வந்து இங்கே இருக்குது. சரியா? ஆக்சுவலாக மேக்ஸிமாவோட கான்செப்ட் இது தான். சரியா? ஒரு ஃபங்க்ஷனில் விச் இஸ் த மேக்ஸிமம் பாயிண்ட் அண்ட் இதோட ஆப்போசிட் விச் இஸ் த மினிமம் பாயிண்ட்டுன்னு சொல்கிறது தான் வந்து மேக்ஸிமாவோட கான்செப்ட். சரியா? இப்போ இது வந்து கிளியர் ஆகிடுச்சு, வாட் இஸ் மேக்ஸிமான்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த எக்ஸசைஸ் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மேக்ஸிமம் பாயிண்ட்டை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்க போகிறீங்கன்றது தான் இந்த எக்ஸசைஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை பார்த்த உடனே நம்ம சொல்லிட்டோம் இந்த பாயிண்ட் தான் வந்து மேக்ஸிமம் பாயிண்ட் அப்படின்ட்டு. ஓகே, இதுவே நமக்கு இந்த கர்வ் என்னென்னே தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இது ஒரு பேரபோலாவோட கர்வ். கரெக்டாக? நான் உங்களுக்கு x³ - 3x + 5ன்னு ஒரு கர்வ் கொடுத்துறேன். இந்த கர்வ் பார்த்த உடனே உங்களால் மேக்ஸிமா எது மினிமா எதுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. கரெக்டாக? இந்த கர்வே நமக்கு வந்து எப்படி வரையும்னே தெரியாது. கரெக்டாக? ஸோ அதனால தான் நம்ம வந்து செப்பரேட்டாக we are studying maxima and minima. So using this concept we can easily say the maximum and minimum value of the function. சரியா? ஸோ இப்போ வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. y equal to f of xன்றது ஒரு ஃபங்க்ஷன் எடுத்திருக்கோம். f of c is said to be maximum. கரெக்டாக? f of c is said to be maximum எப்போ? when all the other values of f of x, okay, is less than this value. கரெக்டாக? இந்த இடத்துல நிறைய f of x வேல்யூ இருக்குது. இது எல்லா f of x வேல்யூ என்ன ஆச்சு? f of c யோட கம்மியாக இருக்குது. சரியா? ஸோ f of x is said to be maximum when f of c is always greater than f of x ன்னு சொல்லலாம். இல்லாட்டி f of c is greater than f of x for all values of x belonging to a to b. உங்களோட a to b இன்டர்வலில் ஓகே எல்லா வேல்யூஸுமே உங்களுக்கு என்ன தரணும்? f of xன்ற வேல்யூ வந்து f of c யோட வேல்யூவோட கம்மியான வேல்யூ கொடுத்துச்சுன்னா இட் இஸ் நோன் அஸ் மேக்ஸிமம் வேல்யூ. ஓகே, சிம்பிளாக லார்ஜஸ்ட் வேல்யூ அமௌங் த ஃபங்க்ஷன் தான் வந்து மேக்ஸிமம் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். சரியா? ஓகேம்மா, புரிஞ்சாம்மா எல்லாருக்கும்? ஸோ இப்போ அடுத்து வந்து இதோட அப்படியே ஆப்போசிட் என்னது? மினிமா ஃபங்க்ஷன். கரெக்டாக? மினிமா ஃபங்க்ஷனுக்கு இப்போ உங்களுக்கு இது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். சரி, இதே மாதிரி ஒரு கர்வ் வரைகிறோம். அந்த கர்வ் இஸ் கம்மிங் லைக் திஸ். ஓகே, ஸோ ஒரு டிப்ரெஷன் மாதிரி. ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் f of x தான் ப்ளாட் பண்ணுறேன். பட் ஆனால் இந்த பர்டிகுலர் f of c மட்டும் என்ன ஆச்சுன்னா இருக்கிறதுலே மினிமம் வேல்யூ கொடுக்குது.
அப்போ இந்த பாயிண்ட்டு தான் என்னது பாயிண்ட் ஆஃப் மினிமா அண்ட் திஸ் வேல்யூ இஸ் மேக்ஸிமம் மினிமம் வேல்யூ. ஓகே, மினிமம் வேல்யூ. ஓகே, அப்படியே இது மேக்ஸிமோட ஆப்போசிட் தான். நோட்ஸ் எடுத்துக்கோங்க. there is a point C belonging to the domain A to B. Okay, there is a point C belonging to the domain A to B such that f of C is always less than f of x. Okay, f of C என்ற வேல்யூ இஸ் லீஸ்ட் அமௌங் f of x அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். சரியா, இல்லைனா ஃபார் ஆல் x belongs to A to B. சரியா, அவ்வளோதான். ஃபார் ஆல் x belongs to A to B உங்களோட f of C வந்து லீஸ்ட் வேல்யூ கொடுத்துச்சுன்னா தட் பாயிண்ட் இஸ் நோன் as மினிமா பாயிண்ட். ஓகே, புரிஞ்சா? ஸோ பேசிக்காக திஸ் இஸ் கால்ட் மேக்ஸிமா அண்ட் மினிமா. ஓகே, இதோட அப்ளிகேஷன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மேக்ஸிமா அண்ட் மினிமா எதுக்கெலாம் அப்ளை பண்ணணுன்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சரியா, பெஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கரண்ட் சுச்சுவேஷன் இந்த லாக்டவுன், கொரோனா. சரியா, ஸோ இப்போ என்ன ஆச்சு, நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணியிருப்பீங்க, கொரோனாவோட கவுண்ட் என்னென்னு நெட்டில் சர்ச் பண்ணியிருப்பீங்க. கரெக்டாக? ஸோ பார்க்கும்போது ஆரோக்கிய சேத்து ஆப்பெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா they are drawing a curve like this. ஓகே, சில கண்ட்ரீஸில் என்ன ஆகுது, curve is going like this. ஓகே, சில கண்ட்ரீஸில் இப்படி போயிட்டு it started to come down. கரெக்டாக? ஃபார் எக்ஸாம்பிள் இட்டாலிலாம் என்னாச்சு, curve வந்து மேக்ஸிமம் போச்சு, இப்போ வந்து என்னாச்சு, curve started to fall down. ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம மேக்ஸிமம் மினிமம் கான்செப்ட் அப்ளை பண்ணலாம். சரியா, இப்போ இந்த curve வந்து ஒரு ஃபங்க்ஷன் வச்சு போட்டிருப்பாங்க. சரியா, அந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ என்ன, எவ்வளோ நாளைக்கு இந்த வந்து வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே போகும், மேக்ஸிமம் எவ்வளோ ரீச் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னவாங்க, தே யூஸ் மேக்ஸிமம் மினிமம் கான்செப்ட் அண்ட் அப்ளை த கேல்குலேஷன்ஸ். ஓகே, அப்படி பண்ணி தே வில் ஹாவ் அ ப்ரிடிக்ஷன். ஓகே, இப்படியே இந்த கர்வ் வந்து இதே ரேட்டில் போயிட்டு இருந்துச்சுன்னா உன்னோட 2-3 monthஸில் திஸ் வில் பி சம் ஹியர், அதோட மேக்ஸிமம் வேல்யூ இங்கே இருக்கும். இஃப் வி ஆர் கண்ட்ரோலிங் வித் சம் மெஷர்ஸ் அதோட மினிமம் வேல்யூ இங்கே இருக்கும். ஸோ அந்த மாதிரி this is one of the applications. சரியா, மற்றபடி மேக்ஸிமம் மினிமோட அப்ளிகேஷன் வந்து இன் எவ்ரி ஃபீல்ட் ஆஃப் இன்ஜினியரிங், எவ்ரி ஃபீல்ட் ஆஃப் பயாலஜி. கரெக்டாக? எவ்ரி ஃபீல்ட் ஆஃப் எல்லா ஃபீல்டும், கெமிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், எல்லா இடத்துலையுமே மேக்ஸிமம் மினிமோட கான்செப்ட் வந்து டெஃபினெட்லி உங்களுக்கு அப்ளை ஆகும். சரியா, ஸோ இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஓகே, கான்செப்ட் ஒன்றுமே இல்லை, இதுதான் ஒரு ஃபங்க்ஷனோட மேக்ஸிமம் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்றதை கண்டுபிடிக்கிறது தான் மேக்ஸிமம் அண்ட் மினிமம். சரியா, என்னோட இன்னொரு கேள்வி என்ன, கேன் அ ஃபங்க்ஷன் ஹேவ் மோர் தென் ஒன் மேக்ஸிமா அண்ட் மோர் தென் ஒன் மினிமா? எஸ், டெஃபினெட்லி அ ஃபங்க்ஷன் கேன் ஹேவ் மோர் தென் ஒன் மேக்ஸிமா அண்ட் மோர் தென் ஒன் மினிமா. எப்படி? இந்த கர்வை நீங்கள் எங்கேயா பார்த்த மாதிரி இருக்கா? திஸ் இஸ் அ கர்வ் ஃபார் வாட், sin x. ஓகே, sin x-ஓட கர்வ் நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் எத்தனை மேக்ஸிமா இருக்குது, கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. இதெல்லாம் மேக்ஸிமம் வேல்யூவா மினிமம் வேல்யூவா? தீஸ் ஆர் ஆல் மினிமம் வேல்யூ. கரெக்டாக? இதெல்லாம் மேக்ஸிமம் வேல்யூ. கரெக்டாக? ஸோ எத்தனை மேக்ஸிமம் வேல்யூ வந்துச்சு பார்த்தீங்களா? தேர் கேன் பி n நம்பர் ஆஃப் மேக்ஸிமம் வேல்யூ அண்ட் n நம்பர் ஆஃப் மினிமம் வேல்யூ டிபெண்டிங் ஆன் த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன். ஓகே, இதுதான் வந்து பேசிக்காக மேக்ஸிமம் அண்ட் மினிமாவோட கான்செப்ட். சரி, இப்போ அடுத்து இன்னொரு கான்செப்ட், இதோட சப்டிவிஷன் தான். சரியா, லோக்கல் மேக்ஸிமா அண்ட் லோக்கல் மினிமா. லோக்கல் மேக்ஸிமா அண்ட் லோக்கல் மினிமா. சரியா, சி மேக்ஸிமான்ட்டு ஒரு வார்த்தை பார்க்குறீங்க. ஓகே, லோக்கல் மேக்ஸிமான்ட்டு ஒரு வார்த்தை பார்க்குறீங்க. அடுத்து இன்னொரு வார்த்தை அப்சல்யூட் மேக்ஸிமான்னு பார்ப்பீங்க. சரியா, இந்த 3 வார்த்தையை நம்ம வந்து என்னென்னு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் இதோட டிஃப்ரென்ஸ்லாம் லாஸ்ட்டாக சொல்கிறேன் வீடியோட எண்டில். டோட்டலாக இது 3மே என்னது எப்பப்போ அப்ளை பண்ணுவோன்னு சொல்கிறேன். சரியா, இப்போதைக்கு மேக்ஸிமம் மினிமா புரிஞ்சு. இப்போ லோக்கல் மேக்ஸிமா அண்ட் லோக்கல் மினிமா ஓகே என்னென்னு பார்ப்போம். சி கன்சிடர் திஸ் கர்வ். ஓகே, இந்த கர்வ் பாருங்களேன். ஐ எம் ப்ளாட்டிங் திஸ் கர்வ் ஆஃப் அ சைன். ஓகே, ஸோ இந்த இடத்துல எத்தனை மேக்ஸிமா இருக்குது? ஒரு மேக்ஸிமா, 2 மேக்ஸிமா அண்ட் இட் இஸ் கோயிங் n நம்பர் ஆஃப் மேக்ஸிமாஸ் போகுது. கரெக்டாக? இதோட எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ் என்ன? C1 C2 C3 C4 C5. ஸோ எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்னா எதை மீன் பண்ணுறேன், எந்த பாயிண்ட்டில் ஐ எம் கெட்டிங் த மேக்ஸிமம் வேல்யூ அண்ட் எந்த பாயிண்ட்டில் ஐ எம் கெட்டிங் த மினிமம் வேல்யூ, அந்த வேல்யூஸை நான் வந்து எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்னு சொல்கிறேன். C1 C2 C3 C4 எல்லாம் வந்து என்னது, they are my extreme point. இந்த வேல்யூஸ் எல்லாம் வந்து either there is a maxima or there is a minima. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், see local maxima பேர் வச்சு வந்து சொல்லலாம். லோக்கலாக என்ன, வித்தின் த லொக்காலிட்டி. கரெக்டாக? வித்தின் அ லொக்காலிட்டி. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கர்வ் ஐம் ஜஸ்ட் ஜூமிங் அவுட் திஸ் கர்வ். ஓகே,
இந்த கர்வ் நான் ஜூம் பண்ணிட்டேன். இந்த இடத்துல we know that there is a point C3 ஒரு பாயிண்ட் இருக்குது கரெக்டாக. லிமிட் அண்ட் டெரிவேட்டிவில் லிமிட் h tends to 0 x மைனஸ் h பண்ணுவோம்ல, ஞாபகம் இருக்கா? லிமிட் h tends to 0 x மைனஸ் h பண்ணுவோம்ல, என்ன பண்ணுவோம்? அப்போ இந்த h என்னன்னு அசியூம் பண்ணுவீங்க? h is a very small quantity which is whose value is நியர்லி ஈக்குவல் டு 0 கரெக்டாக. ஸோ அதை வந்து நம்ம எக்ஸ் கூட வந்து மல்டிப்ளை இல்லை அடிஷன் இல்லை சப்ட்ராக்ஷன் பண்ணோம்னா என்ன ஆகும்? we will get a value which is very close to x கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு வேல்யூ ஒன்று எடுக்கிறேன் h. ஓகே, அந்த ஹை வந்து நான் என்ன பண்ணிட்டேன், C3 கூட மைனஸ் பண்ணிட்டேன். அண்ட் சிமிலர்லி அந்த ஹை வந்து நான் C3 கூட ப்ளஸ் பண்ணிட்டேன். ஓகே, என்ன பண்ணியிருக்கேன், C3 மைனஸ் h அண்ட் C3 ப்ளஸ் ஹெச்னு எடுத்திருக்கேன். உங்களோட எக்ஸாக்ட் ரேஞ்ச் இப்போ என்ன ஆகிடுச்சு, நான் என்ன சொல்லிட்டு இந்த ரேஞ்ச் கன்சிடர் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ உங்கள் ரேஞ்ச் என்ன, C3h C3 மைனஸ் h to C3 ப்ளஸ் h. ஓகே, ஸோ இது வந்து என்னது, இந்த ஃபுல் கர்வில் ஒரு சின்ன பார்ட்டு தான் இந்த C3 மைனஸ் h அண்ட் C3 ப்ளஸ் h. அதாவது இந்த கர்வை நம்ம சின்னதாக ஒரு செக்மெண்ட்டாக வந்து உடச்சிட்டோம். ஓகே, we are breaking this curve into a small segment, a localized segment. ஓகே, இப்போ we are going to check in the localized point which is the maximum value and which is the minimum value. ஓகே, ஸோ என்ன பண்ண போகிறேன், C3 மைனஸ் h ஒரு வேல்யூ எடுக்க போகிறேன், C3 ப்ளஸ் h சால்வ் பண்ணி ஒரு வேல்யூ எடுக்க போகிறேன், C3ன்னு ஒரு வேல்யூ எடுக்க போகிறேன். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு நடுவில் whichever value is getting the maximum result, that is called as local maxima. புரியுதா? ரெண்டு பர்டிகுலர் இன்டர்வலுக்கு நடுவில் whichever value is giving me the maximum value, that is called as what, local maxima. ஓகே, இப்போ சில பேர் குழம்பும், நம்ம மேக்ஸிமம் படித்தப்பையும் அதானே பண்ணோம். மேக்ஸிமம்னா என்ன பண்ணுறோம், இந்த பாயிண்ட் தான் மேக்ஸிமம் வேல்யூ கரெக்டாக. ஸோ நம்ம லோக்கல் மேக்ஸிமாவில் என்ன சொன்னோம், we are considering this point and again நமக்கு வந்து ரிசல்ட் என்ன, லோக்கல் மேக்ஸிமா வந்து C3 தான் வந்துச்சு கரெக்டாக. ஸோ உங்களோட கெஸ் வந்து கரெக்டு தான், சரியா? ஒன்றும் இல்லை, மேக்ஸிமா லோக்கல் மேக்ஸிமா ரெண்டுமே நியர்லி சேம் தான், சரியா? ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா, லோக்கல் மேக்ஸிமான்னு சொன்னனாக்கா ஐ எம் நாட் கோயிங் டு கன்சிடர் த ஹோல் கர்வ். ஓகே, லோக்கல் மேக்ஸிமான்னு சொன்னேன்னா என்ன அர்த்தம், I am not going to consider the whole curve. I am just going to consider a particular interval of the curve. And the particular interval வந்து எங்கே வேணாலும் இருக்கலாம். Okay, either it can be here or 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 it can be here, anywhere. ஸோ நான் எந்த பர்டிகுலர் இன்டர்வல் எடுத்து நான் மேக்ஸிமம் சொல்கிறனோ அதுதான் வந்து லோக்கல் மேக்ஸிமம்னு சொல்வேன், சரியா? இன் ஜென்ரல் நான் மேக்ஸிமம்னு சொன்னேன்னா என்ன அர்த்தம், ஐ மீனிங் வாட் ஆர் ஆல் த பாசிபிள் ஆப்ஷன்ஸ் இன் திஸ் ஃபுல் கர்வ். இந்த பாயிண்ட் இது எல்லாமே என்னது, மேக்ஸிமா. பட் வென் ஐ சே லோக்கல் மேக்ஸிமா, இது எல்லாமே வராது. ஜஸ்ட் ஒன் பர்டிகுலர் பாயிண்ட்டை மட்டும் கன்சிடர் பண்ணி ஐ வில் ஜஸ்ட் டெல் த லோக்கல் மேக்ஸிமா ஆஃப் திஸ் ரேஞ்ச் இஸ் திஸ் பாயிண்ட். ஓகே, மேக்ஸிமா அண்ட் மினிமா புரிஞ்சா? ஸோ இப்போல்லாம் வந்து இனிமேல் நான் வந்து எப்போல்லாம் மேக்ஸிமான்னு சொன்னாலும் சரி, லோக்கல் மேக்ஸிமான்னு சொன்னாலும் சரி, ஜஸ்ட் அசியூம் தட் போத் ஆர் ஈக்குவல். ஓகே, போத் ஆர் ஈக்குவல். எப்போல்லாம் டிஃப்ரென்ஸ் வருமோ அப்போ நானே உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணிவிடுவேன், சரியா? எக்ஸாம்பிள்ஸ் போடும்போது நமக்கு வந்து அது கிளியராக புரியும். ஸோ லோக்கல் மேக்ஸிமா அண்ட் லோக்கல் மினிமா அண்ட் மேக்ஸிமா அண்ட் மினிமா கிளியராக இருக்கா? இன்னும் ஒரு வாட்டி இந்த கிராஃப் வந்து நான் ப்ளாக் பண்ணி வச்சதை காமிக்கிறேன். நான் இப்போ உங்களுக்கு சொன்னது தான், C1ன்றது என்னது, ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட்டு அந்த மேக்ஸிமம் வேல்யூ அந்த பாயிண்ட்டில் கிடைக்க போகுது. ஸோ C1 மைனஸ் ஹெச் அண்ட் C1 ப்ளஸ் ஹெச்ன்ற இன்டர்வலில் ஐ எம் கோயிங் டு செக் விச் இஸ் த மேக்ஸிமா. அப்படி செக் பண்ணி எனக்கு வர வேல்யூ தான் லோக்கல் மேக்ஸிமா. ஓகே, சிம்பிளாக சொல்லணும்னா அவ்வளோதான். ஓகே, ஸோ நோட்ஸ் எடுக்கணுன்னா எடுத்துக்கோங்க. இன் அ ஸ்மால் இன்டர்வல் த மேக்ஸிமா or minima value, okay, I'm sorry, in a small interval the maximum or minimum value is termed as what, local maxima. Okay, so f dash of C1 is greater than f of x for all interval x belongs to C1 minus h comma C1 plus h. Okay, இப்போ நம்ம பேசின இதுதான் வந்து நான் வேர்பலாக எழுதியிருக்கேன், சரியா? then C1 is called as local maxima and f of C1 is called as local minima. C1 is called as local maxima and this f of C1 is called as local maxima. Okay, C1 is called as point of local maxima. இதை மட்டும் மாற்றி எழுதிக்கோங்க, ரெண்டுமே லோக்கல் மேக்ஸிமா கிடையாது. புரியுதா? கரெக்ட் தானே? C1ன்றது என்னது, பாயிண்ட் ஆஃப் லோக்கல் மேக்ஸிமா. அந்த C1 தூக்கி நம்ம f of x போட்டோம்னா தான் we will get the value which is maximum. ஸோ அதனால் லோக்கல் மேக்ஸிமா.
புரியுதா? ஸோ மேக்ஸிமா அண்ட் லோக்கல் மேக்ஸிமா புரிஞ்சா. இப்போ அடுத்து லாஸ்ட்டாக அப்சல்யூட் மேக்ஸிமான்னு என்னென்னு பார்ப்போம். சரியா? ஃபஸ்ட்டு இந்த டெஃபினேஷன் எழுதிக்கோங்க. கிரேட்டஸ்ட் வேல்யூ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கால்ட் அஸ் அப்சல்யூட் மேக்ஸிமா அண்ட் த லீஸ்ட் வேல்யூ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கால்ட் அஸ் அப்சல்யூட் மினிமா. சிம்பிள் ஆஸ் தட். ஓகே, ஒரு கர்வ்னு எடுத்தோம்னா இந்த கர்வ்லேயே ஹையஸ்ட் வேல்யூ வரும் பார்த்தியா, தட் வில் பி அப்சல்யூட் மேக்ஸிமா. அண்ட் சிமிலர்லி இந்த கர்வ்லேயே வந்து லீஸ்ட் வேல்யூ வருதுல்ல, அதுதான் வந்து வாட், அப்சல்யூட் மினிமா. ஸோ நம்ம இந்த பர்டிகுலர் கர்வை பார்த்தோம்னா நமக்கு மேக்ஸிமா, லோக்கல் மேக்ஸிமா அண்ட் அப்சல்யூட் மேக்ஸிமா எல்லாமே வந்து என்னவாக இருக்கும், ஒரே விஷயமாக தெரியுது. கரெக்டாக? இப்போ ஜஸ்ட் லுக் அட் திஸ் கர்வ். ஓகே, இந்த கர்வை பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு கர்வ் வரைகிறோம். சரியா? மேபி இது ஒரு எர்த்குவேக் ஒரு கர்வாக இருக்கலாம். சரி, ஏதோ ஒரு கர்வ் இருக்குது, ஏதோ ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பர்பஸ் ஐம் டேக்கிங் திஸ் கர்வ். ஓகே, இந்த இடத்துல நீங்கள் கிளியராக அந்த 3 டெஃபினேஷனும் பார்க்கலாம். நான் மேக்ஸிமான்னு கேட்டால் என்ன சொல்வீங்க? மேக்ஸிமம் கேட்டால் திஸ் பாயிண்ட் இஸ் மேக்ஸிமா, திஸ் பாயிண்ட் இஸ் மேக்ஸிமா, திஸ் பாயிண்ட், திஸ் பாயிண்ட், திஸ் பாயிண்ட், திஸ் பாயிண்ட், திஸ் பாயிண்ட், இது எல்லாமே என்ன பாயிண்ட்? தீஸ் ஆர் ஆல் த மேக்ஸிமா பாயிண்ட்ஸ். ஓகே, இஃப் ஐ எம் ஆஸ்கிங் யூ லோக்கல் மேக்ஸிமா, ஓகே, லோக்கல் மேக்ஸிமா மார்க் பண்ணுங்கன்னா யூ கேன் நாட் மார்க் அன்லஸ் அண்ட் அன்டில் ஐ எம் கிவிங் யூ த இன்டர்வல். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் கிவிங் யூ திஸ் இன்டர்வல். plot the local maxima and minima for this interval. இப்போ you can mark இதுதான் வந்து local maxima and this is local minima. Okay, now இந்த curveல absolute maxima எதுன்னு கேட்டால் என்ன சொல்வீங்க? there are these many maximas here. Okay, இதில் எந்த வேல்யூ வந்து இருக்கலே highest? Definitely this value. Okay, so this will become the absolute maxima and the least value probably this one or this one. this one வச்சுக்கோங்களேன். ஸோ this will be the absolute minima. புரியுதா? ஈஸியாக அவ்வளோதான்டா. this is maxima and this is minima. இவ்வளோ ஈஸியான விஷயம் தான், யாருக்குமே புரியாது. ஓகே, ஸோ இப்போ ஐ திங்க் கான்செப்ட்ஸ் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? இப்போ என்ன பண்ணணும்னா, நமக்கு தெரிஞ்ச ஒரு கர்வை பார்த்தா உங்களால் ஈஸியாக வந்து என்ன சொல்ல முடியும்? மேக்ஸிமா, மினிமா, அப்சல்யூட் மேக்ஸிமா, அப்சல்யூட் மினிமா, லோக்கல் மேக்ஸிமா, லோக்கல் மினிமா எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ராப்பராக சொல்ல தெரியும். சரியா? இப்போ அடுத்த கொஷன் மார்க் என்ன தெரியுமா? கேன் யூ ஃபைண்ட் திஸ் லோக்கல் மேக்ஸிமா, லோக்கல் மினிமா ஆர் மேக்ஸிமா ஆர் மினிமா ஃபார் அ கர்வ் x³ - 3x? உங்களுக்கு இந்த கர்வே எப்படி வரும்னு தெரியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ ஹவ் கேன் யூ டெல் த மேக்ஸிமா அண்ட் மினிமா ஃபார் திஸ்? ஓகே, ஸோ அதுக்காக தான் தேர் இஸ் அ பர்டிகுலர் டெஸ்ட் ஃபார் தட். ஓகே, அந்த டெஸ்ட்டோட பேர் என்னென்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டெஸ்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்னு சொல்லலாம். சரியா? ஸோ டு ஃபைண்ட் லோக்கல் மேக்ஸிமா அண்ட் லோக்கல் மினிமா வி யூஸ் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட். ஸோ இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. டு ஃபைண்ட் லோக்கல் மேக்ஸிமா அண்ட் லோக்கல் மினிமா மட்டும் இருக்குது, ஏன் மேக்ஸிமா அண்ட் மினிமா கண்டுபிடிக்க இது ஒர்க் அவுட் ஆகாதா அப்படின்னு ஒரு டவுட் வரும். சரியா? லோக்கல் மேக்ஸிமா அண்ட் லோக்கல் மினிமா எதுக்கு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க? சரி, இது வந்து ஒரு பேசிக்ஸ் காமன் சென்ஸ் தான். சரியா? வெறும் மேக்ஸிமா அண்ட் மினிமா கேட்டால் உங்களுக்கு எந்த ஒரு லிமிட்டுமே எதுவுமே கொடுக்காம உங்களை ஒரு மேக்ஸிமம் மினிமா கேட்டால் உங்களால் போட முடியுமா? முடியாதுல்ல. யூ டெஃபினெட்லி வில் ரெக்வயர் அ பர்டிகுலர் இன்டர்வல். கரெக்டாக? இந்த இன்டர்வல்குள்ளே கண்டுபிடிங்கன்னாக்கா நம்ம என்ன பண்ணணும்? அப்போ இன்டைரக்ட்லி டெக்னிக்கலி நம்ம என்ன சொல்லணும்? அதை லோக்கல் மேக்ஸிமான்னு தான் சொல்லணும். பட் ஆக்சுவலி உங்கள் டீச்சர்ஸ் தான் உங்களுக்கு மேபி கிளாஸ் எடுக்கிறப்ப they will just like that tell this as maxima and tell it as minima. But டெக்னிக்கலாக பேசணும்னாக்கா we are using a particular range. கரெக்டாக? ஒரு பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ளே நம்ம கண்டுபிடிக்கிறனால we should tell it as local maxima. சரியா? பட் நீங்கள் மேக்ஸிமம் மினிமான்னு சொன்னாலும் அது வந்து ஒரு பெரிய தப்பு கிடையாது. பட் லாஜிக்கலாக பார்த்தாக்கா you should be correct. Okay, so to find local maxima and minima we use first derivative test. Okay, first derivative test என்ன? see, ரொம்ப சிம்பிள்டா. நான் ஒரு 3 ஸ்டெப்பு சொல்லுவேன். ஓகே, அல்காரிதம் என்னென்னா ஒரு 3 ஸ்டெப்பு. இந்த 3 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா யூ கேன் ஈஸிலி கெட் த மேக்ஸிமம் வேல்யூ அண்ட் மினிமம் வேல்யூ. சரியா? ஸோ இப்போ இந்த ஸ்டெப்பை நம்ம பார்க்க we will just solve a question side by side. ஓகே, ஸோ இந்த கொஷின் நோட் பண்ணிக்கோங்க. கொஷின் என்னென்னா f of x equal to x³ - 3x plus 3. Okay, f of x equal to x³ - 3x plus 3. Now question is that find all point of local maxima and local minima of the function. Okay, find all point of local maxima and local minima of the function. சரியா? ஸோ இது எப்படி சால்வ் பண்ண போகிறோன்னா, see,
ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னாக்கா ஸ்டெப் 1 ஃபைண்ட் f dash of x equal to 0. ஓகே, find f dash of x equal to 0 is the first step, அதாவது differentiating the function with respect to x and equate that with 0. ஓகே, ஸோ இப்படி பண்ணுறதுனால நமக்கு என்ன கிடைக்கும்னா we will get the extreme points. You will get the extreme points or also you can say it as a critical point. Okay, now in the question நம்ம apply பண்ணுவோம். So we need to find first step என்ன f dash of x equal to 0. So இந்த curve f dash of x பண்ண என்ன வரும் 3x square minus 3x மட்டும் வரும். கரெக்டாக? ஸோ 3x square minus 3 equal to 0. கரெக்டாக? ஸோ can I take 3 common? ஓகே, 3 காமனாக எடுத்துகிட்டு can I say that 3 is not 0. ஸோ இது ஒரு கான்ஸ்டன்ட், இது வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. செகண்ட் என்னது x square equal to 1 and x can be equal to plus or minus 1. ஸோ xோட வேல்யூ வந்துச்சு x is plus or minus 1. சரியா? ஸோ x can be either plus 1 and x can be either minus 1. இப்போ என்ன பிரச்சனைனா இப்படி பண்ணுறதுனால you got the critical points. 1 and minus 1ல function is going to be maximum or minimum. ஓகே, இது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. this 1 and minus 1 will be the maximum or minimum point. இது தெரிஞ்ச விஷயம். பட் இப்போ என்ன தெரியாதுன்னா 1ல மேக்ஸிமாவா இல்லை வந்து minus 1ல மேக்ஸிமாவா. ஓகே, சிமிலர்லி 1ல மினிமாவா minus 1ல மினிமாவா இது தெரியாது. கரெக்டாக? ஸோ என்ன பண்ணணும்னா இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து நமக்கு அதுதான். ஸ்டெப் 2 எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓவர். ஸ்டெப் 2 என்ன? allocate the extreme point on the number line. சரியா? ஒரு நம்பர் லைனில் allocate the extreme point. extreme point is nothing but what? நீங்கள் கண்டுபிடிச்ச வேல்யூஸ். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஒரு நம்பர் லைன் வரீங்க. நம்பர் லைனில் ஜஸ்ட் மார்க் த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ். E1 and E2 E3 are the extreme points. கரெக்டாக? இப்போ ஸோ we are going to find ஃபஸ்ட்டு அதை லொக்கேட் பண்ணிடுங்க. allocate பண்ணிவிட்டு செகண்ட் ஸ்டெப் என்னென்னா we need to find எந்த இடத்துல ஃபங்க்ஷன் இஸ் பாசிட்டிவ் அந்த எந்த இடத்துல ஃபங்க்ஷன் இஸ் நெகட்டிவ். ஓகே, இந்த கான்செப்ட் வந்து உங்களோட இன்க்ரீஸிங் டிக்ரீஸிங் ஃபங்க்ஷனோட கான்செப்டோட மேட்ச் ஆகிட்டே வரும். ஓகே, ஸோ இந்த கேஸில் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணிட்டேன், நான் கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிச்சேன்னா. ஸோ செகண்ட் ஸ்டெப் என்ன, தேர்ட் ஸ்டெப் என்ன, ஐ எம் அலோகேட்டிங் திஸ் கிரிட்டிக்கல் பாயிண்ட் இன் த நம்பர் லைன். அதாவது ஐ எம் ஜஸ்ட் ரைட்டிங் -1 and 1 ஹியர். ஓகே, ஸோ மீதி எதுவும் இப்போ பார்க்காதீங்க, இதெல்லாம் எதுவும் பார்க்காதீங்க, நான் சொல்கிறத மட்டும் கவனிங்க. -1 and 1 மட்டும் அலோகேட் பண்ணிவிட்டேன். சரியா? இப்படி அலோகேட் பண்ணுறதுனால என்ன லாபம் நமக்கு கிடச்சிதுன்னா, இப்போ இந்த கர்வ், இந்த நம்பர் லைன் இஸ் கெட்டிங் டிவைடட் இன்டூ 3 disjoint செட். கரெக்டாக? திஸ் நம்பர் லைன் இஸ் கெட்டிங் டிவைடட் இன்டூ 3 disjoint செட். அதாவது ஃபர்ஸ்ட்டோட ரேஞ்ச் என்ன, ஓப்பன் இன்டர்வல் இன்ஃபினிட்டி டு -1. செகண்ட் disjoint செட் என்னது -1 to 1 அண்ட் தேர்ட் ஒன் என்னது 1 to infinity. கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி 3 ரேஞ்ச் ஐ எம் கெட்டிங். ஓகே, ஸோ இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் என்னென்னா ஐடென்டிஃபிகேஷன். என்னென்னா விச் பாயிண்ட், 1 minute, என்ன பண்ணணும்னா அடுத்த ஸ்டெப்பில் we need to find at which point the function is positive and at which point the function is negative. function not a function, f dash of x. நம்ம கண்டுபிடிச்ச f dash of x வந்து இந்த இன்டர்வலில் எந்த இடத்துல வந்து பாசிட்டிவ் வேல்யூ வருது நெகட்டிவ் வேல்யூ வருதுன்னு பார்க்கணும். சரியா? அது பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி உங்களுக்கு இன்க்ரீசிங் அண்ட் டிக்ரீசிங் ஃபங்க்ஷனில் நான் சொல்லி கொடுத்தேன். எப்படி பண்ணணும், ஃபஸ்ட்டு ஒரு செக்மெண்ட்டாக எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த செக்மெண்ட் எடுத்துக்கிறேன், இன்ஃபினிட்டி டு -1 எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ரேஞ்ச் இன்ஃபினிட்டி டு -1 இது -infinity to -1. ஓகே, let us assume any value in between this number. -infinity-க்கும் -1க்கும் நடுவில் ஏதாச்சும் ஒரு நம்பர். ஸோ ஐ எம் டேக்கிங் இட் ஆஸ் -2. ஓகே, x equal to -2ன்ட்டு நான் அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ -2 இஸ் டெஃபினெட்லி இன் பிட்வீன் திஸ் ரேஞ்ச். சரியா? சிம்ப்ளி இந்த -2 கொண்டு போயிட்டு உங்களோட f dash of x கண்டுபிடிச்சோம்ல, அதாவது 3 into x square minus 3 கண்டுபிடிச்சோம்ல, simply substitute the value of -2 in this equation. Okay, substitute பண்ணாக்கா what we will get, 3 into -2 whole square -3 which is nothing but +9. ஓகே, உங்களுக்கு இந்த சைன் தான் ரொம்ப முக்கியம். ஸோ f dash of -2 என்ன வந்துச்சு, பாசிட்டிவ். ஓகே, ஸோ என்ன சொல்லிக்கலாம்னா simply you can say that in this range infinity to -1
எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் பாசிட்டிவ். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. செகண்டு இந்த ரேஞ்ச் எடுத்துக்கோங்க, -1 to 1 range. -1 to 1 range, and similarly take any number in between -1 to 1. So I am taking it as 0. Okay, நான் 0 னு எடுத்துக்கிறேன். So when I substitute 0 in this equation, 0 னு substitute பண்ணால் I get f dash of x equal to -3. Okay, -3 னா என்ன அர்த்தம்? f dash of x is a negative function. f dash of x is a negative function. So இந்த ரேஞ்சில் just write it as negative. Okay, and similarly 1 to infinity நீங்கள் எந்த நம்பர் வேணால் எடுத்துக்கலாம், 2, 3, 4 எது வேணால் எடுத்து substitute here, you will get the function as positive. சரியா, இதுதான் உங்களோட அடுத்த இம்பார்ட்டன்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணீங்க, you are finding f dash of x, and f dash of x கண்டுபிடிக்கனா உங்களுக்கு critical point கிடைக்குது. அந்த critical point just plotting in the number line. அதை plot பண்ணதுக்கப்புறம் you are creating ranges, சரியா, segment or ranges. அந்த ரேஞ்சில் you are finding at which range the function is positive and at which range function is negative, and just இந்த சைனை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ தேர்ட் அண்ட் லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் என்னன்னாக்கா ஐடென்டிஃபிகேஷன். ஓகே, இப்போ நம்ம எப்படி இதை வந்து ஐடென்டிஃபை பண்ண போகிறோம், எது வந்து பாசிட்டிவ் எது நெகட்டிவ் அப்படின்ட்டு. ரெண்டு கேஸ் தான் இருக்குது. சரியா, ரெண்டு கேஸ் ஐடென்டிஃபிகேஷனில். இந்த கர்வை பார்த்து வச்சுக்கிட்டிங்களா, ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ் வருது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷனை வந்து மேக்ஸிமான்னு சொல்லணும்னா இந்த ரூலை ஃபஸ்ட் எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டுன்னு போட்டு ரைட் இட் அஸ் ஃப்ரம் அந்த நம்பர் லைனில், இல்லை நம்பர் லைனோ இல்லை ஆங்கிளோட லைன். சரியா, ஆங்கிள்னு எதுக்கு சொல்கிற, ஒரு வேளை ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் என்ன பண்ணுவீங்க, π/4, π, 2π/3. ஸோ அதெல்லாம் ஆங்கிள் லைன். சரி, நம்பர் லைன் ஆர் ஆங்கிள் லைன் எதுவாக இருந்தாலும் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். சரியா, லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடுக்கு போகிறோம். ஓகே, ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் இன் அன் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட். இப்போ நம்பர் லைன் வரைஞ்சி வி ஆர் மார்க்கிங் எக்ஸ்ட்ரீம் பாயிண்டில், இந்த எக்ஸ்ட்ரீம் பாயிண்டில் லெஃப்ட் டு ரைட் மூவ் பண்ண போகிறோம். சரி, அப்படி மூவ் பண்ணுறப்ப இஃப் த ஃபங்க்ஷன் சேஞ்சஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் ஃபங்க்ஷன் மாறுச்சுன்னா தட் பாயிண்ட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமா. சிம்பிள். சரியா, ரெண்டு விஷயம். கன்சிடர் திஸ் பாயிண்ட் கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் டு ரைட் மூவ் பண்ணும்போது பாசிட்டிவ் டு நெகட்டிவ் மாறுச்சுன்னா this E is called the point of maxima. ஓகே, கிளியராக இருக்கா? அண்ட் அதே மாதிரி ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் நீங்கள் மூவ் பண்ணும்போது, ஓகே, ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் இந்த பாயிண்டில் நீங்கள் மூவ் பண்ணும்போது உங்கள் ஃபங்க்ஷன் நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு மாறுச்சுன்னா, நெகட்டிவ் டு பாசிட்டிவ், தென் தட் பாயிண்ட் இஸ் கால்ட் அஸ் மினிமா, பாயிண்ட் ஆஃப் மினிமா. சரியா, சிம்பிளாக இந்த பர்டிகுலர் கீயை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. லெஃப்ட் டு ரைட், ப்ளஸ் டு மைனஸ்னால் என்னது, மேக்ஸிமா. சரியா, கர்வ் மாதிரி நீங்கள் போட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். ப்ளஸ்னால் என்னது, இட் வில் கோ லைக் திஸ், மைனஸ்னா இட் வில் கம் லைக் திஸ். ஸோ திஸ் இஸ் மேக்ஸிமா. ஒருவேளை மைனஸ் ப்ளஸ் அப்படி வந்துச்சு என்னது, மினிமா. ஸோ நீங்கள் இப்படியும் ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா, ஸோ சிம்பிளி ஃபங்க்ஷன் ப்ளஸ் டு மைனஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா அட் அ பர்டிகுலர் இன்டர்வல் இட் இஸ் கால்ட் மேக்ஸிமா, அண்ட் மைனஸ் டு ப்ளஸ் தான் சேஞ்ச் ஆச்சுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் மினிமா. ஓகே, இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு வாங்க. see here. ஸோ இப்போ இந்த இடத்துல கிரிட்டிக்கல் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்னு -1 and 1 கரெக்டாக. ஸோ நான் இந்த பர்டிகுலர் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இந்த -1 மேக்ஸிமாவா மினிமாவான்னு எப்படி சொல்வீங்க, மூவ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் இன் திஸ் ரேஞ்ச். கரெக்டாக. அப்போ என்னாச்சு, ஃபங்க்ஷன் இஸ் சேஞ்சிங் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். அப்போ -1 இஸ் த பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமா அண்ட் 1 இஸ் த பாயிண்ட் ஆஃப் மினிமா. ஏன் நெகட்டிவ் டு பாசிட்டிவாக மாறிச்சு, புரியுதா? ஸோ அப்போ இந்த ஃபுல் ஈக்குவேஷனில் -1 இஸ் த பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமா and +1 is the point of minima. Okay, so maxima and minima value என்ன வேணும்னா என்ன பண்ணணும், உங்கள் ஃபங்க்ஷனில் f(x)ல கொண்டு போயிட்டு என்ன பண்ணணும், substitute the value of -1 and 1, you will get the value of maxima and minima. ஸோ இவ்வளோ தாண்டா விஷயம் maxima and minima கான்செப்டில், புரியுதா? ஸோ f of -1 is the point of maxima, +1 is the point of minima, and f of -1 பண்ணிங்கனாக்கா மேக்ஸிமா கிடைக்கும், +1 பண்ணிங்கனாக்கா மினிமா கிடைக்கும். சரியா? ஸோ இவ்வளோ தான் வந்து மேக்ஸிமா அண்ட் மினிமா கான்செப்ட். கிளியராக இருக்கா? ஈஸியாக, ரொம்ப ஈஸி தானே, ரொம்ப ஈஸியா, ரொம்ப ஈஸி இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும். சரியா? எல்லாம் புரிஞ்சுக்கிறத வச்சு தான் இருக்குது. இந்த சின்ன விஷயத்துக்கு தான் பயந்துட்டுருப்பாங்க எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம் எதுவாக இருந்தாலும் சரி.
மேக்ஸிமா மினிமா கேட்டாலே பயப்படுவாங்க. ஏன்னா இது ஒரு சின்ன விஷயம், இது கூட அவங்களால புரிய முடியலைன்னா அந்த அளவுக்கு அவங்க படிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே, சரி இப்போ பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் இது இன்னொரு சின்ன பார்ட். ஓகே, ஜஸ்ட் லிசன். பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் என்னன்னாக்கா, நம்ம பார்த்தோம்ல லெஃப்ட் டு ரைட் மூவ் ஆகும்போது ஃபங்க்ஷன் இஸ் சேஞ்சிங் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் ஆர் நெகட்டிவ் டு பாசிட்டிவ். கரெக்டாக? ஒருவேளை தேர் இஸ் சம் கேசஸ் இன் விச் ஃபங்க்ஷன் won't be changing from positive to negative, அதாவது ப்ளஸ் அண்ட் ப்ளஸ்லேயே இருக்கும். கரெக்டாக? அண்ட் சிமிலர்லி மைனஸ் அண்ட் மைனஸ்லேயே இருக்கும். அந்த மாதிரி பாயிண்ட் எல்லாம் வந்து we will call it as point of inflection. From left to right, if the sign of f dash of x is not changing at an interval, then the point is called as point of inflection. ஓகே, ஸோ இதுதான் வந்து விஷயம். மேக்ஸிமா மினிமா கான்செப்ட் இதோட முடிஞ்சு. சரியா? இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல சில ஸ்டெப்ஸை போட்டு நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். கரெக்டாக? பட் எதுக்காக இந்த ஸ்டெப்பெல்லாம் நம்ம போட்டோம்? ஓகே, அது ஒரு சின்னதாக ஒரு ஃபீல் எடுத்துக்கோங்க. ஒரு 5 மினிட் ஐ வில் டேக் 5 மினிட்ஸ். அந்த சின்ன ஃபீலை மட்டும் எடுத்துக்கோங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன போட்டு f dash of x equal to 0. நம்ம மேக்ஸிமா மினிமா கண்டுபிடிக்கும் போது எதுக்கு நம்ம f dash of x வந்து 0ன்னு எடுக்கிறோம்? எனி ஐடியா? ஏன் நம்ம f dash of x 0 எடுக்கிறோம்? சிம்பிள் கான்செப்ட். ஓகே, உங்கள் மேக்ஸிமம் பாயிண்ட் என்னது? உங்கள் மேக்ஸிமம் பாயிண்ட் எங்கெங்கே இருக்குது? அப்சர்வ் திஸ் மேக்ஸிமம் பாயிண்ட். ஓகே, நான் இந்த மேக்ஸிமம் பாயிண்டெல்லாம் அப்சர்வ் பண்ணுறேன். ஸோ ஐ எம் அப்சர்விங் திஸ் மேக்ஸிமம் பாயிண்ட். எனக்கு என்ன தெரியுதுன்னா, இது வந்து இது வரைக்கும் ஏறுது, அதுக்கப்புறம் இறங்குது. ஓகே, சிமிலர்லி இது வந்து இங்கே வந்து ஏறுச்சு, அப்புறம் இறங்குச்சு. ஐம் சாரி, இந்த இடத்துல வந்து இறங்குச்சு, அப்புறம் ஏறுச்சு, அப்புறம் இந்த இடத்துல அகைன் இட் இஸ் கோயிங் அப் அண்ட் கம்மிங் டவுன். சரியா? ஆனால் இந்த 3 பாயிண்ட்லேயும் ஐ குட் அப்சர்வ் தட் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் மட்டும் this tangent is getting parallel to the x-axis. கரெக்டாக? அந்த ஒரு பாயிண்டில் மட்டும்தான் அந்த மாதிரி ஆகுது. சரி, அந்த ஒரு பாயிண்டில் மட்டும் x-axisக்கு பேரலாக இருக்குது. ஓகே, x-axisஸை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த பேரலாக வர லைனோட பாயிண்ட்டு தான் என்னது ஆக்சுவலாக உங்களோட எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டாக மாறுது. கரெக்டாக? ஸோ இந்த f dash of xயை நம்ம, அதாவது இந்த டேஞ்சண்ட்டோட பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு என்ன தெரிஞ்சிடும்? we will know the extreme point. சரியா? ஸோ டேஞ்சண்ட்டோட பாயிண்ட்டை கண்டுபிடிக்கனாலே where will we come? நம்ம எங்கே வந்துடுவோம்? we will come for differentiation. கரெக்டாக? ஸோ if I differentiate a value and அந்த வேல்யூவோட ஸ்லோப் 0 ஆகிடுச்சுன்னா what we can say, that line is parallel to x-axis. கரெக்டு தானே? எந்த லைனோட ஸ்லோப் வந்து 0வாக இருக்கும்? the line which is passing parallel to the x-axis. சரியா? நம்மளோட கிராஃப் படி எந்த லைனில் x-axisக்கு பேரலாக வந்து பாஸ் பண்ணுதோ அந்த லைனில் என்ன ஆகிடுது? எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டாக மாறுது. சரியா? that is the only reason we are taking it as f dash of x equal to 0. ஸோ ஒன்ஸ் நம்ம இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிட்டோம்னா we will get this critical point. ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து நம்ம சைனை வந்து எதுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ்னு மாற்றி எடுத்தோம்? ஓகே, லைக் லெஃப்ட் டு ரைட் மூவ் ஆகும்போது என்ன சொன்னேன்? லெஃப்ட் டு ரைட் மூவ் ஆகும்போது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவாக ஃபங்க்ஷன் மாறிச்சுன்னா we will assume it as மேக்ஸிமா. நெகட்டிவ் டு பாசிட்டிவாக மூவ் ஆச்சுன்னா we will assume as மினிமா. ஏன் எடுத்தோன்னா இந்த கிராஃபை பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும். சரியா? ஃபங்க்ஷனுக்கு லெஃப்ட்டில் ஐ எம் ட்ராயிங் டேஞ்சண்ட். ஓகே, ஐ எம் ட்ராயிங் த டேஞ்சண்ட். எல்லா டேஞ்சண்ட்டுமே எப்படி இருக்குது உங்களுக்கு? ஸ்லோப் ஆஃப் ஆல் த டேஞ்சண்ட் இஸ் கம்மிங் டு பி பாசிட்டிவ் ஆப்வியஸ்லி. கரெக்டாக? ஸோ டேஞ்சண்ட் பாசிட்டிவாக இருக்குது, ஆனால் ஸ்லோப் லெஃப்ட்டில் எப்படி இருக்குது? டேஞ்சண்ட் நெகட்டிவாக இருக்குது. டேஞ்சண்ட் இஸ் ஃபாலிங். கரெக்டாக? ஸோ இந்த கர்வை பாருங்கள், இட் இஸ் லுக்கிங் லைக் அ ஹில். கரெக்டாக? ஸோ மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்குது. அதுவே நான் இப்படி பண்ணிட்டேன். கர்வுக்கு லெஃப்ட்டில் இஃப் ஐ எம் கெட்டிங் நெகட்டிவ் டேஞ்சண்ட், டேஞ்சண்ட் பட் கர்வுக்கு ரைட்டில் வந்து பாசிட்டிவ் டேஞ்சண்ட் கிடச்சா எனக்கு எப்படி கிடைக்குது? ஐ எம் கெட்டிங் அ டிப்ரெஷன். ஓகே, டிப்ரெஷன் கிடச்சா ஐ கேன் அஸ்யூம் இட் ஆஸ் அ மினிமா. ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த லாஜிக்கோட ஆக்சுவலாக அந்த ஸ்டெப்ஸோட லாஜிக். சரியா? நம்ம எதுக்கான ஸ்டெப்பு போட்டுன்றதுக்கான லாஜிக். சரியா? ஸோ ஃபைனலாக ஒரு சின்ன தியரம் இருக்குது, அதை மட்டும் கவனிச்சுக்கோங்க. தியரம், த பாயிண்ட் அட் விச் லோக்கல் மேக்ஸிமா ஒரு லோக்கல் மினிமா அக்கர். சரியா? ஃபங்க்ஷன் f dash of x is 0 or function is not differentiable. ஆப்வியஸ்லி உங்களுக்கு நான் இவ்வளோ சொல்லி கொடுத்துருக்கேன். கரெக்டாக? இப்போ நான் ஜஸ்ட் உங்களுக்கு சொன்ன எக்ஸ்ப்ளனேஷனுக்கு தான் அந்த தியரமாக வந்திருக்கு. த பாயிண்ட் அட் விச் லோக்கல் மேக்ஸிமா f dash of x equal to 0, அந்த பாயிண்டெல்லாம் என்னது?
either it can be differentiable, okay, கண்டிப்பாக அது வந்து டிஃப்ரென்ஷியபிளாக இருக்கும், இல்லாட்டி நாட் டிஃப்ரென்ஷியபிள். ஓகே, ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும் அது என்ன நாட் டிஃப்ரென்ஷியபிள். சரியா? ஸோ at point in which local maxima or local minima occur, function f dash x is 0. நம்ம தான் இப்போ பார்த்தோம் மேக்ஸிமம் மினிமா வந்துச்சுன்னா f dash of x is definitely 0ன்னு பார்த்தோம். ஓகே, பட் a function is not differentiable also. அப்படியும் ஒரு கேஸ் இருக்குது. அது என்ன கேஸ்னால், ஒரு லீனியர் கர்வ் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் எடுத்திருக்கேன் பாருங்கள், ஹியர் நான் வந்து என்ன பண்ணிட்டேன், ஒரு கர்வ் y = x - 1ன்னு எடுத்திருக்கேன் at an interval 1 to 5. ஓகே, closed interval 1 to 5ன்னு எடுத்திருக்கேன். ஸோ when I substitute 5 here, okay, when I substitute 5 here, what will I get? என்னோட மேக்ஸிமம் f dash of x, ஃபஸ்ட்டு f dash of x பண்ணுறேன். ஓகே, f dash of x எப்படி பண்ண முடியும் இந்த கர்வ்? ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், எனக்கு மேக்ஸிமம் வேல்யூ வேணால் ஐம் ஜஸ்ட் புட்டிங் திஸ் வேல்யூ 5 ஹியர். 5ன்னு கொடுத்தா என்ன ஆகும்? 4. ஸோ 4 will be the maximum value for this function. கரெக்டாக? I'm sorry. So 4 will the maximum value of this function. Okay, but இந்த இடத்துல மேக்ஸிமம் கண்டுபிடிச்சிட்டிங்க, உங்களால் இந்த இடத்துல டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுமா? டெஃபினெட்லி எண்ட் பாயிண்ட்ஸில் நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாதுமா. எண்ட் பாயிண்ட்டில் we can not differentiate. கரெக்டாக? ஸோ அதனால தான் சொன்னாங்க, உங்களுக்கு மேக்ஸிமம் மினிமா வந்துடுச்சுன்னா அதுக்கு அர்த்தம் வந்து எல்லா கேஸுமே f dash of x வந்து 0வாக இருக்கணும்ட்டு கிடையாது. there may be cases where the function will not be differentiable. ஓகே, ஒரு வேளை ஓகே நம்ம இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டு முடிச்சிட்டோம். ஒரு வேளை உங்களுக்கு இது புரியலனாக்கா டோன்ட் வரி. ஓகே, ஒன்றும் கவலைப்படாதீங்க. we have the complete exercise. ஓகே, எப்போவுமே வந்து ஸ்டார்டிங்லேயே எல்லாம் புரியணும்னு நினைக்காதீங்க. ஓகே, நம்ம எக்ஸசைஸை போட்டு ப்ராக்டிஸ் பண்ண தான் கான்செப்ட் கிளியர் ஆகும். ஸ்பெஷலி மேக்ஸிமம் அண்ட் மினிமம் கான்செப்டில் எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு கொஷினும் ஒரு டைப்பில் இருக்கும். சரியா? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தலை சுற்றிடும் படிக்கும்போது. ஓகே, டோன்ட் லூஸ் த ஹோப். ஓகே, பொறுமையாக படிக்கணும். இது கொஞ்சம் வாஸ்டான டாபிக். ஓகே, ஸோ கொஞ்சம் பொறுமைன்றது ரொம்ப முக்கியம். எல்லாமே ஒரே நாளில் நம்மளால் படிக்க முடியாது. 30 minutes வீடியோ, 40 minutes வீடியோவில் கம்ப்ளீட் மேக்ஸிமம் மினிமா டிஃப்ரென்சியேஷன் நம்மளால் டெஃபினெட்லி படிக்க முடியாது. ஓகே, ஸோ பி கூல், பி காம். சரியா? புரியலன்னா பரவாயில்ல, ஜஸ்ட் கண்டினியூ வித் த வீடியோ. ஓகே, எக்ஸசைஸ் பாருங்கள், ஒரு வாட்டி பாருங்கள், 2 வாட்டி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். டெஃபினெட்லி புரியும். சரியா? ஸோ டோன்ட் லூஸ் யுவர் ஹோப். உங்களுக்கு ஒரு விஷயம் புரியலனாக்கா டோன்ட் லூஸ் யுவர் ஹோப். ஜஸ்ட் கெட் கோயிங் வித் த பாத். அந்த பாத்தை விட்டு நீங்கள் நகராதீங்க, பாத்துலேயே போய்ட்டுருங்க. புரியலன்ட்டு இஃப் யூ டேக் அ U-turn and go back, what is the use? ஓகே, there is no use. அட்லீஸ்ட் ஜஸ்ட் மூவ் ஃபார்வர்ட் மூவ் பண்ணிக்கிட்டே இருங்க. டெஃபினெட்லி யூ வில் கெட் அ வே டு கெட் அவுட் ஆஃப் த. ஓகே, let's start the exercise now.